போன டைம் உழப்பிடுச்சு காட்டு தீ டஃப்பா இருக்கு. இந்த குச்சி தானே புத்த காப்பாத்தி மேல பார்த்தோன்னா முடிஞ்சுல வழுக்கு பாருமா. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னாப் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்த என்னோட ட்ரெக்கிங் கனவு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைவேற போகுது. பிகாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கைலாஷ் வந்து நம்ம போகிறோம். ஸோ கைலாஷ்ன்றது நினைச்சிக்காதீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். வெள்ளிங்கிரி ஹில்ஸ் வந்து நாங்கள் போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. போன வருஷம் போகணும்னு நினச்சோம். பட் போன வருஷம் ஒரு பெரிய ஃபோன் தொலைஞ்சு போனதுனால அந்த பிளானே அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் செட் ஆனாங்க, சிச்சுவேஷன் செட் ஆச்சு. பிப்ரவரியில் கரெக்டாக ஓப்பன் பண்ணாங்க. பிப்ரவரி எண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணி இப்போ எல்லோரும் பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. அண்ட் பெரிய பேக் வந்து எடுத்திருக்கேன். பிகாஸ் டூரிங் பேக்கு வாட்டர் கேன் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறச்சி வைக்க போகிறோம். பிகாஸ் தண்ணி வந்து கிடைக்கிற கஷ்டம் அப்படின்னாங்க. எதுக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மலை இல்லை 7 மலை இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஹில்ஸ் நாங்கள் வந்து ஏறி இறங்க போகிறோம். அண்ட் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், என் கூட 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம். மற்றவங்கள பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு வந்தவங்க தான். ஸோ மேலே இருக்கிற கோயிலை பார்த்துட்டு நாங்கள் சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா இறங்கிடுவோம். ஸோ நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துமே ஒரு இடத்துல கேதர் பண்ணிட்டு பூண்டி கோயில் போயிட்டு அங்கே அடிவாரத்தில் மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு எல்லா விஷுவல்ஸ் அப்படியே காட்டுறேன், ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணிட்டு அப்படியே காட்டுறேன். ஸோ ஸ்டேட்டோட ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள பிறகு வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பிள்ளைங்க கிளிக் பண்ண வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். வாட்டர் கேன் இஸ் மஸ்ட் பிகாஸ் பிளாஸ்டிக் கேன்ஸ் ஆர் நாட் அலவுட் அங்கே. அதனால ஸ்டீல் வாட்டர் கேன் தேடி பிடிச்சோன்னு எடுத்துருக்கேன். இதை உள்ளே வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்க பாருங்க இவங்க நம்ம கூட வரப்போறாங்க. பேசிவா எல்லாம் ஒட்டுக்கா போயிட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ குளிர் ஆரம்பிக்குது. நீ போக எப்படி இருக்குன்னு தெரியல. குளிர் பயங்கரமா இருந்துச்சுன்னா சொட்டை எடுத்து நீ எடுத்தியா? நான் கீழே கோயில்கிட்ட போனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன். ஸோ கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 12 கிலோமீட்டர் இருக்குது வெள்ளிங்கிரி மலைக்கு. அதுக்குள்ளே மெடிக்கலில் போய் இதை மாத்திரவங்க போயிருக்காங்க. ஹை ஆல்டிடியூட்னால ஏதாச்சும் ஆகுமோ? நான் ஓட்டுற வண்டி தெரியல. இங்கே ஏதோ தீ எரியுதாமா கைஸ்? தீலாம் கிடையாது ப்ரோ. அது தீ எரியுது, காட்டு தீ அப்படின்றானுங்க. எனக்கு ஒரு பயமா இருக்கு, இந்த டைம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுல தீ மாதிரி தெரியல. தீ மாதிரி இருந்தா இந்நேரம் இங்கெல்லாம் புகையா இருந்திருக்கும். குளிர் தான் செய்யுது, பயங்கரம் குளிர். புகையும் இல்லைங்க பாருங்க. ஃபயர் இன்ஜின் எதுவும் ஆப்போசிட்ல வரல. தீயா இருக்குமாடா? லைட் மாதிரி தெரியுது. சரி போவாங்க. ஒரு ரூபாயில பிளாக் ஆகும் பிடிக்குமா? இங்க வர்றா காடு மாதிரி இருக்கு. காடா பார்த்தோம். ஆக்சுவலி அந்த தீ பத்தி இருக்கு அந்த பக்கம் இருக்கு. நாங்கள் ஏற வேண்டியது இந்த பக்கம் மலை. இப்படி நெட்டு குச்சா இருக்காங்க. எனக்கு அப்படியே இப்பதான் அள்ளு விடுது எனக்கு. இங்க யானை வருமாடா? எனக்கு படிக்கல போறோம் பயமா இருக்குதா? சரியான காடு. இதை வந்து வெள்ளிங்கிரி போறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்லாம் போட்டிருக்காங்க, நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. பிகாஸ் இங்கே வந்து யானை அஃப்கோர்ஸ் வரும். எங்களுக்கு இப்போ பயமா இருக்கு. ஃபுல் காடு வேற இது பாரு. உங்க பாரு எவ்வளோ நெட்டு குத்த ஏறிட்டு இருக்காது. ஃபோன் தெரிய மாட்டேங்குது. ஸ்டார் மாதிரி அப்படியே பூண்டி மலைக்கு போயிட்டு உங்களுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் பேர் ஆரம்பம். இப்போ டைம் தெரியுதா? 9:30 ஆச்சு. எத்தனை மணிக்கு கிளம்பும்? வீட்டில் 7 மணிக்கு கிளம்பி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பேசி சிவராத்திரி தான் கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்க இப்போயே பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. வண்டி பார்க்கிங்கில் அப்படி இருக்குது. நாங்கள் இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கோயிலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வேற போகிறோம். என்ன இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது? இவ்வளோ வண்டி இருக்குது வேண்டா? எவ்வளோ பெட்டு? எவ்வளோ தானே போயிட்டு இறங்கா குச்சி எல்லாம் குச்சி இல்லாமல் ஏறும் பார்க்குறியா? ஏற குச்சி இல்லாமல் கஷ்டம் தான். இறங்க குச்சி கோயில் முன்னாடி வந்தாச்சு. உள்ளே போயிட்டே இருக்கும். உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு வண்டி நிறுத்தியாச்சு. ஸோ கைஸ் இங்கே பாருங்க ஒரு குப்பையெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரம்டா. போட்டவா அவர் கீழே இருக்க பிளாஸ்டிக்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நம்மளும் வரும்போது பயங்கரம் பிளாஸ்டிக் கீழெல்லாம் பிளாஸ்டிக் கவர் பேக் தானத்துக்குள்ள நிக்கலையா? குச்சிக்கல பின்னாடி. ஓஹோ எனக்கு அது தெரியலடா. திடீர்னு குச்சி வாங்க கூட்டத்தை காணும்டா.
வாங்க போயிட்டு குச்சி வாங்க. குச்சி வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நீ தான் எடுத்துடணும், எனக்கு தெரியாதா? நல்லதா பார்த்து எடுத்தாடா. ஓ நம்ம எடுக்கணுமா? நிறைய நீ எனக்கு எடுத்தா நல்லதா? ஏன்னா எனக்கு பிடிச்சா நிற்கணும். இங்கே இதில் போடுறா. இது காட்டின அவள் தானே நானே. நான் வாங்கினது அங்கேயே போய் சாப்பிடலாண்ட பசிக்கிறா. அன்னதானம் வந்து உப்புமாவும் சட்னி வந்து முடிஞ்சு போச்சு. சக்கரை மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதமும் பிரியாணி வருதுன்னாங்க. வெயிட் பண்ண சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு மேலே ஏறுவோம். இங்கே பாருங்க, இப்போ பார்த்தா குச்சி எதுக்கு, டார் செட் எதுக்குன்னு வரும்போது கிளியுமாமா. லைட் நம்ம டி ஹோம்ஸ் வீட்டிலேருந்து எடுத்து வந்துருக்கோம். செக்கிங் இருக்குது, செக் பண்ணிவிட்டு நம்மளை விடுவாங்க. இல்லை இதில் ஏறுறதுக்குள்ளே இருக்கிறாடி. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நாட் அலவுட். 20 rupees கட்டணும். பாருங்க எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு. ஏன் கை கூறனாரேனே அப்போ வந்து இப்படி கை பிடிச்சிக்கிட்டு வேணா ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி இருக்கு. இதுக்கு பயங்கர மஜா பாருங்க. ஏய் ஆமாம், நான் ஷூ வச்சுறேன். ஷூ போட்டு எனக்கு இப்படி இருக்கு. நான் ஆக்சுவலி என்னோட ரன்னிங் ஷூ போட மாட்டேன். லோஃபர்ஸ் போட்டு வந்துட்டு தெரியாமல் அவசரத்தில். அப்படி போக கண்டினியூ. சரி டஃப்பாக இருக்குது பிகாஸ் வீடியோவும் ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணேன். எனக்கு ஒரு சாக்லேட் நான் என்ன போட்டேன் பாருங்க. நமக்கு சாக்லேட்டு கொஞ்ச நேரக்குள்ள வேர் தொழுகிறோம். இந்த குச்சி தானே புத்த காப்பாத்து. குச்சி இல்லாம நான் ஏறுறேன். சேலஞ்ச் வந்துட்டா குச்சி இல்லாம ஏறலாம். பேக்ல மேல உருட்டி விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் மலை முடிஞ்சு ஸ்டெப்ஸ். ஏண்டா நானே ஸ்டெப்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மலை முடிஞ்சா? ஸ்டெப்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மலை முடிஞ்சா? கோவில். அந்த கோவில் தான் வந்து இது எண்டிங். ஃபர்ஸ்ட் மலைக்கு எண்டிங்கா? மேலே பார்த்தோன்னா முடிஞ்சு நிறையனே. நான் கீழே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ எப்படி லேடிஸ் ஏறுறாங்க வயசானவங்க? சபரி ஃபர்ஸ்ட் மலைக்கு இவ்வளோ கூட்டமாடா? இன்னும் 7-6 மலை இருக்கா? இங்கே பாருங்க கைஸ், ஷூவை கழட்டிட்டேன். இருக்கு ஷூவை கழட்டிட்டேன். காஸ் இருக்கு எங்கிட்ட இருக்கு. எங்கள் கேங் மட்டும் தான் ஏறிட்டு இருக்கோம். செகண்ட் மலை ஃபுல்லாக எப்படி இருக்குது? தேர்ட் மலையில் டவர் இருக்குன்றாங்க. அப்போ அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட முடியும். அப்போ எனக்கு இப்படியே உங்களுக்கு காட்டு எனக்கு கடுப்பாகுது. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சைட்லலாம். எதுவும் தெரியாது. ஐயோ இப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும். படிக்கட்டு இருந்தால் கொஞ்சம் கடுப்பாக. அதான் கஷ்டமாக இருக்கு. ஓப்போ அப்படியே காட்டுறேன். வழுக்கு பாறையாம்மா. எத்தனை மலை அது? 3வது மலை. இது எஃபர்ட்லெஸ் இல்லாமல் ஏறிட்டு இருக்கேன். மேலே பொல்யூஷனால செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டாரில் ஒரு அதுதாண்ட போகிறேன். சைடில் எப்பறம் வெட்டியிருப்பாங்க. வலிக்கு விட்டாலும் கீழே போயிடுவான். இருக்கு ஃபுல் கோயம்புத்தூர். எவ்வளோ கஷ்டப்பட்டது ஃபுல் கோயம்புத்தூர் தெரியுது.
நிலா பாரு செமையா இருக்குடா. செமையா இருக்குடா. என்ன கொஞ்சம் வெறுக்குது ஏறி யாரு போய் 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 அதான் கொஞ்சம் கட்டுப்பாக தவிர்த்து மற்றபடி ஒன்றும் இல்லை. செம்மையா இருக்கு. ஸோ கைஸ் தூங்கி அனுப்பிச்சது காலையில் பாருங்கள் இப்போ இருக்குங்க. சன்ரைஸ் ரெடி ஆகிட்டு வானம். இது க்ளவுடு நிறைய மேகத்துக்கு மேலே செமையாக இருக்குல்ல. யாருன்னா தூங்கினே தெரியல நிறைய எனக்கு. செமையாக இருக்குடா இது. இது கரெக்டாக சன்ரைஸ் இங்கே வந்தால் சூப்பராக இருக்கும். இப்படி மேகத்துக்கு மேலே இருக்கும். நாங்கள் ஃபோன் போதும் உனக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட முடியுமா? ஃபோன் வந்துச்சு வீட்டில். ஏன்டா வடக்கி மாதிரி இருக்க? ஐயோ தாங்க முடியலடா. சூரிய உதயத்தை பார்த்துட்டு போனான்னா பாருங்க. இந்த சன்ரைஸ் பார்க்க தான் ஆக்சுவலி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான். பட் மேலே வந்தது இதுக்கு தான். பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ அருமையாக இருக்குது சன்ரைஸு. ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். இங்கே எப்படி தெரியுது பார்த்தியா? ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன்டா. செமையாக இருக்குடா. பயங்கரமாக இருக்குல்ல. மேகத்து மேலே இருக்கிறனால இப்படி தெரியுது. அப்படி எவ்வளோ ரவுண்டாக இருக்கு வேறு. சுற்றி மேகம். காலேஜ் பங்க் அடிச்சு இறங்க தானே கஷ்டமா இருக்கிறாரு. இருக்கு வர அவங்க திருண்டா இருக்காங்க. 40 நிமிஷம் கிட்ட இறங்கி இருக்கும் இதுக்கு மட்டுமே. எல்லாமே இறங்கியாச்சு. ஐயோ நான் வீட்டுக்கு போயிட்டு கதை என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். பிகாஸ் ரொம்பவே நாங்கள் டயர்டாகிட்டோம். பிகாஸ் அப்படி இருந்தது. நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் என்ன ஏது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. ஸோ ஓகே கைஸ், வெள்ளிங்கிரி போயிட்டு வந்து 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ 2 நாள் எதுக்கு இந்த கேப் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ வெள்ளிங்கிரி மேலே ஏறுறது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப அட்வென்ச்சரஸ் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட வந்து போகிறக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நான் போகிறக்கு முன்னாடி எல்லாமே கவர் பண்ணிடுவேன், நான் ரொம்பவே வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்துகிட்டு வருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் உண்மையாகவே வெள்ளிங்கிரி மேலே போனதுக்கு அப்புறம் தெரியுது ரொம்பவே அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரக்கிங்காக இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் ஏறி வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் போயிட்டு வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் வலி கை வலின்னு சொல்லி படுத்துட்டு கிடந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தொட்டால வலி இருக்குது. பட் இப்போ ஓகே ஃபைன், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டேன், ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். பட் அப்படி ஒரு இது இருந்தாங்கட்டு இந்த 2 நாள் கேப்பு. ஸோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, கட் பை கட்டாக இருந்திருக்கும். ஸோ நான் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம ஒரு ஹாப்பியாக வந்து போனேன். நான் என்ன நினச்சேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ஹவர்ஸில் வந்துட்டு மலை ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் அங்கே போனதுக்கு வந்து தெரியுது 7 மலைங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி ஏறி இறங்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டு. ஃபர்ஸ்ட் மலையும் 7th மலை பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு எப்படி சொல்கிறது வச்சு செஞ்ச ஒரு மலை. பிகாஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா 5th மலையிலே பார்த்தீங்கன்னா பாதி எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 o'clock வந்து பூண்டிலேருந்து மேலே ஏற ஆரம்பித்தோம். போகும்போது செம்ம ஜாலியாக வந்து போனோம். கிட்டத்தட்ட ஒரு 5வது மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா வெறுத்துருச்சு. வீட்டுக்கு திரும்பி இல்லாமல் முடியலன்னா சத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே கேங்கில் இருந்து 3/4 பேர் எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மாதிரி அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. அண்ட் பிகாஸ் ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஹில்ஸ் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம், தண்ணி எல்லாமே இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து இன்னும் ஃபார்வர்டாக எங்களுக்கு போக முடியல. அண்ட் 6வது மலை எப்படி கடந்தோம், 7வது மலை பார்த்ததுமே எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் மைண்டே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது வீட்டுக்கு இப்படியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். பிகாஸ் 7வது மலை இப்படி இல்லை ஆக்சுவலி இப்படி இருந்துச்சு. இவ்வளோ ஒரு நெட்டு குத்தாக இருந்துச்சு. இவங்க வந்து மேலே இருக்கிற கோயிலோட லைட்னு சொல்லி ஸ்டாரை காட்டுறாங்க அப்படின்னு அவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு. அண்ட் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:30 பக்கம் ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் போனதுமே அந்த வியூ வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பார்த்ததுமே இவ்வளோ தூரம் வந்து அந்த டயர்ட்னஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு போயிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஏதோ ஒரு ஹெவனில் இருக்கிற ஃபீல் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. க்ளவுட் ரொம்ப இவ்வளோ கிட்டக்க க்ளவுடு பயங்கரமாக இருந்துச்சு. அது உங்களுக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் அது ஃபீல் பண்ணலாம் தெரியும், சில் கிளைமேட்டு அதெல்லாமே. அண்ட் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி மேலே இருக்கிற கோயிலெலாம் பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கும்போது
அதே மாதிரி தான் எப்படியோ டக்கு டக்குன்னு வந்துச்சு, வெயில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நடந்துச்சு, நான் குட்டி குட்டியாக காட்டிட்டு இருக்கேன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங்கில் இருந்த ஒரு சம்பவங்கள் எல்லாமே. அண்ட் வரும்போது நான் ஏன் வீடியோ எடுக்க முடியல, கிளிப்பாக இருக்குது அப்படின்னா, வரும்போது என் கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆயிடுச்சு. 2 கையுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆயிடுச்சு. குச்சி பிடிச்சி 2 கையும் பார்த்தீங்கன்னா ரெட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் டு பி ஹானஸ்ட், வெள்ளியங்கிரி ஹில்ஸ் இஸ் அ மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் அண்ட் எப்படி சொல்கிறது, ரொம்பவே டஃப்பான ஒரு ட்ரெக்கிங்காக இருக்கும். உங்களுக்கு போய் பழகிருந்தால் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில், பிகாஸ் வாட்டர் இஸ் அ மெயின் சோர்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நிறைய எடுத்துகிட்டு உங்கள் மனசில் தைரியத்தை தெரிஞ்சுட்டு போகலாம். கன்ஃபார்ம் போனீங்க அப்படின்னா செமையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ டில் தட்ஸ் என் ஸ்னாப் வீடியோ. பை கைஸ், டாடா.